அனைவருக்கும் வணக்கம். இதிகாசங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாபாரதத்தின் முழு கதையை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புத்தகங்களை படித்து ஒவ்வொரு பக்கங்களாக பொருள் மாறாமல் சுருக்கி திரைப்படமாக உருவாக்கி நடிகர்கள் நடிகைகளை பயன்படுத்தாமல் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கி உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அறம், பொருள், இன்பம், வீடு, மனித வாழ்க்கையில் இந்த 4 இறுதிப் பொருட்களையும் தன்னுள் அடக்கிய மாபெரும் பொக்கிஷம் ஸ்ரீ மகாபாரதம். இதில் எது உள்ளதோ அதுவே உலகெங்கும் உள்ளது. இதில் இல்லாதது உலகில் வேறெங்கும் இல்லை என்று வியாசரால் வர்ணிக்கப்பட்ட காவியம் இது. பாண்டவர் கௌரவர் பங்காளி சண்டை மட்டுமல்ல, இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் போராட்டம். கண்ணன் கீதை பிறந்த கதை. சூழ்ச்சி, வீரம், தியாகம், நட்பு, துரோகம் என மனித உணர்வுகளின் உச்சத்தை சொல்லும் இந்த இதிகாசத்தை அதன் ஆழம் குறையாமல் எளிய தமிழில் தெரிந்து கொள்ள நமது என் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாருங்கள், வியாசர் விரித்த ஞானக் கடலில் பயணிப்போம். அனைவருக்கும் வணக்கம். இதிகாசங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாபாரதத்தின் முழு கதையை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புத்தகங்களை படித்து ஒவ்வொரு பக்கங்களாக பொருள் மாறாமல் சுருக்கி திரைப்படமாக உருவாக்கி நடிகர்கள் நடிகைகளை பயன்படுத்தாமல் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கி உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அறம், பொருள், இன்பம், வீடு, மனித வாழ்க்கையில் இந்த 4 இறுதிப் பொருட்களையும் தன்னுள் அடக்கிய மாபெரும் பொக்கிஷம் ஸ்ரீ மகாபாரதம். இதில் எது உள்ளதோ அதுவே உலகெங்கும் உள்ளது. இதில் இல்லாதது உலகில் வேறெங்கும் இல்லை என்று வியாசரால் வர்ணிக்கப்பட்ட காவியம் இது. பாண்டவர் கௌரவர் பங்காளி சண்டை மட்டுமல்ல, இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் போராட்டம். கண்ணன் கீதை பிறந்த கதை. சூழ்ச்சி, வீரம், தியாகம், நட்பு, துரோகம் என மனித உணர்வுகளின் உச்சத்தை சொல்லும் இந்த இதிகாசத்தை அதன் ஆழம் குறையாமல் எளிய தமிழில் தெரிந்து கொள்ள நமது என் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாருங்கள், வியாசர் விரித்த ஞானக் கடலில் பயணிப்போம்.